பெண்களை பெரும் போகப் பொருளாகவும் பிள்ளை பெரும் இயந்திரமாகவும் அறுசுவை உணவு படைக்கின்ற ஒரு வேலைக்காரியாகவும் தான் இந்த சமுதாயம் பார்த்தது. அதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி பார்க்க முடியாது. எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலநடுக்கம் வந்தாலும் சரி, அம்மா இருக்கிறாள், அம்மா பார்த்து சொல்வாள். அந்த தைரியத்தை அம்மா இந்த பெண்களுக்கு அவதார நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறாள் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் சொல்லவே முடியாது. அம்மாவை பத்தி சொல்றார். அம்மாவினுடைய அருள்வாக்கு ஒவ்வொன்றும் அருள் மணக்கும், தமிழ் பாமணக்கும், அன்பிருக்கும், பண்பிருக்கும், அறம் இருக்கும், உயர்ந்த தரம் இருக்கும். நிறைய பேத்துக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு தெய்வீக வழிகாட்டுதல். இவ்வளவு பெரிய பாக்கியம் எல்லா காலத்திலும் கிடைக்காது. நம்ம நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, நம்மள கொடுத்து வச்சிருக்கோங்க அப்படின்னு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த காலத்துல அன்னையின் அவதாரத்தோட நேரடியா இணைஞ்சு அவரோட அருள்வாக்கையும் கேட்டு உணர்ந்து வாழ்கிறோம். இதை நினைச்சா ரொம்ப பாக்கியசாலின்னு தோணும். குறிப்பா பெண்களா பிறந்த நமக்கு இது இன்னும் பெரிய அருள். பெண்களை அவர்கள் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து உயர்த்தவும், பட்டி தொட்டி எங்கும் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தான் இந்த அவதாரம் என்று அன்னை சொல்லியிருக்காங்க அருள்வாக்குல. இந்த அருள்வாக்கு நம்ம வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி இருக்கும் பக்தர்களோட வாழ்க்கையிலும் எவ்வளவு அளவுக்கு நடந்துக்குதுன்னு நீங்க எல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன்னா பிரச்சாரத்தும் போது ஒரு ப்ரொபகேண்டாவா இருக்கும். ஏன்னா எல்லாம் நம்ம யூஸ்வலா பெண்களைத்தானே நம்ம மெயினா நம்ம பிரச்சாரத்துல ஈடுபடுத்துறோம். நீங்களும் மெயினா 90% உங்களுக்கு பெண்களோட கூட்டம் தான் நிறைய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. ஆமா ஆமா ஆமா. சோ இந்த ஒரு பிரச்சாரா இந்த அருள்வாக்கு உண்மையிலே நடைமுறையில் சாத்தியமா? நீங்க அதை எப்படி உணர்ந்தீங்க? அந்த மாதிரி சில அனுபவங்கள் இருந்தா சொல்லுங்க சக்தி. கண்டிப்பா சக்தி. இப்போ நம்ம சித்தர் பீடத்துல நடக்கிற விழாக்கள்ல பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய நாட்கள் நடக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா இருமுடி. ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராமப்புறத்திலிருந்து நிறைய பேர் கலந்து கொள்ளக்கூடியது கிராமங்களில இருந்து பாத்தீங்கன்னா ஆடிப்பூர கஞ்சி வார்த்தல் பாலபிஷேக நிகழ்ச்சி. இப்போ இந்த ஆடிப்பூரம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த கிராமத்தில இருந்து வரக்கூடியவர்கள் முதல்ல ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் இருந்த பெண்களுக்கும் இப்ப இந்த விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய பெண்களுக்கும் நிறைய வித்தியாசத்தை நாங்க பாக்குறோம். எப்படிப்பட்ட வித்தியாசம்? அவர்களுடைய பேச்சில் நல்ல தெளிவு இருக்கு, பயம் இல்லை. இப்போ அவங்க குழந்தையே விட்டுட்டாங்கன்னா கூட தகவல் மையத்துக்கு அவங்க அம்மாவை நம்பி வந்திருக்கோம், விரதம் இருந்து கஞ்சி எடுக்கிறோம், கண்டிப்பா அந்த பிள்ளைய கிடைக்க வச்சிருவாங்கிற அந்த நம்பிக்கையும் தெளிவும் இருக்கிறது அப்படின்னு கிராமப்புற ஜனங்கள் சொல்றத நாங்க பாக்குறோம். சூப்பர். அதே மாதிரி கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஆரம்ப காலத்துல எல்லாத்துக்கும் இந்த ஜோசியம் போய் கேக்குறது, இந்த கோடங்கின்னு சொல்லிட்டு அவங்கதான் குறி சொல்லுவாங்க, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப கிராமத்துல இருக்கிறவங்க போனா நான் ஒரு தடவை அந்த கினிப்பாளையம் ஈரோடு பக்கத்துல பிரச்சாரத்துக்கு அம்மா ஒரு இருமுடி காலத்துல ஈரோடு மாவட்டத்துக்கு இங்க இருந்து யாராவது அனுப்பி பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னதுனால என்ன அனுப்பிச்சாங்க. ஒரு 3 ஊருக்கு போனேன் நான். அப்ப அங்க போன போது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்க யாருமே அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நாங்க போகிறதே கிடையாது, கேக்குறது இல்ல. ஏன்னா இங்க அவங்க அந்த ஈரோடு சைடுல பேசுவாங்க பாத்தீங்களா, ஒரு மாதிரி இழுத்து இழுத்து நம்மட விதியே அம்மா மாத்தி போடுறாங்க, அதை விட்டுட்டு நாங்க ஏங்க இங்க இருக்கிற ஜோசியக்காரனை போய் கேட்க போறோம், அதெல்லாம் நாங்க விட்டு தொலைச்சு எவ்வளவு காலமாச்சுன்னு நாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய மாற்றம். படிக்காத பெண்கள்ங்க, ஆனா நாங்க அதெல்லாம் நம்புறது கிடையாது. எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா மருத்துவத்துக்கு போக முடியுதோ இல்லையாங்க, மன்றத்துக்கு ஓடி போயிடுவோம். சூப்பர். வழிபாடு முடிஞ்ச உடனே யாராவது ஒருத்தர் 10 நிமிஷம் பேச சொல்றாங்க பாத்தீங்களா, அப்ப அவங்க சொல்றத வச்சு நீ
மன்றத்தில் வந்து நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். படம்னு நினைக்காத. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் அங்க நீ சொல்லு. என் காதுல வந்து விழும். நான் பாத்துக்கிறேன்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அவள்ட்ட போய் மன்றத்துல போய் சொல்லிட்டா போதுங்க. எனக்கு அடுத்த நாள் அவ சரி பண்ணிடுவா. இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அம்மா ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி படித்த பெண்கள் என்று எடுத்துக்கொண்டால், அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு, படிச்ச பொண்ணு, நல்ல குடும்பத்த சேர்ந்தவ. கணவனை விட்டு பிரிந்திருக்கிறாள் ஒரு காரணத்திற்காக. கணவனோடு ஒரு ஒத்துப்போகாத ஒரு சூழ்நிலை, தனியாக இருக்கிறாள். அப்போ வந்து நான் வந்து இந்த மந்திரங்கள குடுத்து, நீ இத வந்து படி. குரு போற்றி படிச்சேன்னா, உனக்கு வந்து முதல்ல வார்த்தைக்கு வார்த்தை அந்த பெண் வேலைக்கு போகவில்லை. படித்திருக்கிறாள், வேலைக்கு போகவில்லை. பேசும்போது அழுக வரும். ஏன்னா வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று. இப்போ இந்த தினமும் குரு போற்றி படித்து அவள் மேல்மருவத்தூர் வந்தது கிடையாது. இந்த குரு போற்றி படிச்சுட்டு இப்ப வந்து அப்படியே பேசும்போது அப்படி ஒரு தைரியம், ஒரு தெளிவு. இப்பொழுது நான் நிம்மதியாக இருக்கிறேன். இந்த நிம்மதியான வாழ்க்கையும் உறக்கத்தையும் நல்ல உணவையும் கொடுத்த அந்த குருபிரான், உங்க குருபிரான் நிச்சயமா எனக்கு வாழ்க்கையை சரி பண்ணி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. நான் ஏன் அழணும்னு கேக்குறாங்க. அத நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க கோயிலுக்கு வரல, தொண்டு பண்ணல, அம்மாவை பார்க்கல, எதுவும் நடக்கல. ஆனா அந்த குரு போற்றி படிக்க 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 என் மனதில் ஒரு அசாத்திய தைரியம் வந்திருக்கிறது. கடவுள் இருக்கிறார், நீதி நியாயத்தை அவர் நிலைநிறுத்துவார்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கன்ட்டு அழறதையே நிறுத்திட்டாங்கங்க. இது வந்து நாம எப்பேற்பட்ட இடத்துல இருக்கோம்னு இப்பதான் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். பரம்பொருள், மூல பரம்பொருள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம். அவள் கொடுத்த மந்திரங்கள், அதை நம்ம படிச்சோம்னா எது சாத்தியம் இல்லை சொல்லுங்க. இத வந்து அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள், தொண்டர்கள் உணர்ந்து கொள்வதை விட அங்கு வந்திராமல் பார்த்திராமல் அவங்க அந்த மூல மந்திரத்தையும் அந்த குரு 108 மட்டும் தான் சொல்றாங்க தினமும். எனக்கு கண்டிப்பாக வழி பிறக்கும் என்கிற நம்பிக்கை வந்து விட்டது. அம்மா சொன்ன அருள்வாக்கு, உலகெங்கிலும் பெண்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் போய் சொல்லு. நீ வந்து ஓம் சக்தி நீ இருக்கிற இடத்துல இருந்தே சொல்லு. நாளைக்கு மருவத்தூர் வர முடியாமல் போனாலும் சரி, எதா இருந்தாலும் உன்னுடைய கண்ணீரை நான் துடைப்பேன் அப்படின்னு அம்மா சொன்னது நிஜமாவே இவங்க வாழ்க்கையில நடந்திருக்குன்னு சொல்லிதான் நான் நினைச்சேன். அதே மாதிரி பெண்கள் வந்து ஒரு அந்த காலகட்டத்தில் இருந்த பெண்களுக்கும் இப்ப இருக்கக்கூடியவர்களுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அம்மாட்ட வந்ததுக்கு பிறகு எவ்வளவு பெரிய கிரைசிஸ் வந்தாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இதுல வந்து எப்படி மீண்டு வர்றது, அந்த சூழ்நிலையில நல்ல தெளிவாக முடிவெடுக்கிறார்கள். அந்த தெளிவையும் தைரியத்தையும் அம்மா தான் கொடுத்திருக்காங்க. வேர்ல்டு வைடு வந்து ரிசர்ச்லயே whenever there is a big crisis in a family, யார் வந்து கரெக்டா முடிவெடுப்பாங்கன்னு பார்த்தா பெண்கள்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பிசிக்கலி பாத்தீங்கன்னா men may be strong, மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து விமனுக்கு தான். அதனால சொன்னது பெண்களுக்கு 7 யானை பலத்தை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. நாம யாரு, நமக்கு எவ்வளவு பலம், நம்மால் எப்படி தைரியமா ஒன்னொன்னுத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும், இது எதுவுமே அம்மாட்ட வராதது நம்மளுக்கு தெரியவே இல்லை. அம்மாட்ட வந்ததுக்கு அப்புறம் அவள் கொடுத்த அந்த பார்வை, அந்த மண்ணை போது கொடுத்த அனுபவங்கள், அவளுடைய அருள்வாக்குகள், அம்மாவுடைய மந்திரங்களை நாம் படிக்கின்ற பொழுது நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த பெண்களை இந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறது என்று நான் சொல்வேன். பெண்களை பெரும் போக பொருளாகவும், பிள்ளை பெரும் இயந்திரமாகவும், அறுசுவை உணவு படைக்கின்ற ஒரு வேலைக்காரியாகவும் தான் இந்த சமுதாயம் பார்த்தது. அதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி பார்க்க முடியாது. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து வச்சிருவேன். ஆனா நான் எனக்குன்னு மனது விருப்பப்படுகின்ற சில பணிகளை நான் தொடர வேண்டும், செய்ய வேண்டும். அதற்கு வந்து உத்தரவு அப்படி நீ வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து
என்ன அடிச்சு பேசி எல்லாம் வாங்கணுங்கிறது இல்ல. அதாவது எப்படி வந்து சாதுரியமாக பேசி அவர்கள் வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுங்கிறத அம்மா வந்து நமக்கு அந்த அறிவையும் அம்மா நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண் சமுதாயம் அம்மா வந்து அம்மாவிடம் வந்தவர்களாகட்டும் யாராகட்டும் நல்லாவே அம்மா வந்து நிறைய மாற்றி வைத்திருக்கிறார்கள். நல்ல உணர்வை கொடுத்து நாம் எப்படி உயர வேண்டும். அதாவது அந்த காலத்துல எல்லாம் 4 பெண்கள் சேர்ந்தா அந்த இடத்துல சண்டை தான் இருக்கும். அம்மாவுடைய அருள்வாக்கு 4 பெண்கள் சேர்ந்தால் அங்கே ஆன்மீகத்தை பற்றி பேச வேண்டும். பெண்கள் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறார்களே என்று வந்து அவர்கள் நினைக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய எனர்ஜி எல்லாத்தையும் நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு நாம வச்சுக்கணும். நம்மை பற்றி குறை சொல்பவர்களை பற்றி நாம் காது கொடுத்து கேட்க கூடாது. எனக்கு அது ஒரு தடவை அம்மா சொன்னாங்க. அம்மா இவ்வளவு சொல்றாங்களேம்மா அப்படின்னு. காது கொடுத்து கேட்காதே. உனக்காக நீ வாழ்கிறாயா மற்றவர்களுக்காக வாழ்கிறாயான்னு சொல்லி கேட்டாங்க. இது எல்லாமே வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்கணும். நான் மட்டும் எடுத்துக்கொள்ள, என்னை போன்ற பல பெண்களும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். காது கொடுத்து நம்மை பற்றி புறம் பேசுபவர்களை பற்றி காது கொடுத்து கேட்க கூடாது. நாம் யார் என்பதை அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும். எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலநடுக்கம் வந்தாலும் சரி, அம்மா இருக்கிறாள், அம்மா பார்த்து சொல்வாள். அந்த தைரியத்தை வந்து அம்மா வந்து இந்த பெண்களுக்கு அவதார நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறாள் என்பதற்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் சொல்லவே முடியாது சார். நிறைய வந்து வரவங்க எல்லாம் அம்மா இருக்கும்போது நாங்க ஏன் அதுக்கெல்லாம் போகணும், நாங்க அதெல்லாம் பண்ணதே கிடையாது. யாராவது நம்மளுக்கு வந்து பின்னாடி வேலை பாக்குறாங்க செய்வினை பண்றாங்கன்னு டவுட் இருந்ததுன்னா 3 அமாவாசைக்கு வருவோம், குச்சி போடுவோம், காளி கோயிலுக்கு போய் பொங்கல் வைப்போம், அங்க பிரதர்ஷனம் பண்ணுவோம், அம்மா பாத்துக்குவான்னு சொல்லி இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட எல்லாம் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வந்து கிடைத்தது. அதாவது அபித் காலனி மன்றம்னு சைதாப்பேட்டில் இருந்தது. சுகுமார் சக்தின்னு சொல்லிட்டு அவர் தான் மன்ற தலைவரா இருந்தாரு. அவர் வந்து இப்போ ஹி இஸ் நோ மோர். அவர் வந்து என்ன பண்ணாரு, அம்மா அவதார திருநாள் ஜோதி வேன்ல எடுத்துட்டு வர்றாரு. எங்க வீட்டுக்கு எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணாரு, சோழிங்கநல்லூர் இந்த பக்கம் ஈசிஆர் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு என்ன சக்தி நான் வரேன்னு சொல்லிட்டு அவரோட போனேன். சண்டேன்னு நினைக்கிறேன். அப்போ போன போது திஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒரு 15-18 years பேக். போன போது ஒரு இடத்துல அந்த அம்மா ஒரு வயதான தாய், ஒரு சின்ன குடிசை கதவு கிடையாது, ஒரு சாக்கு தான், சாக்கு தார்பாலின் ஷீட்டோ அப்படியே போட்டு அந்த குடிசையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. முன்னாடி வாசல் வந்து அப்படியே அந்த நல்ல சாணம் போட்டு மெழுகி அதுல வந்து அழகா கோலம் போட்டு ஒரு செம்பருத்தி பூ எல்லாம் வச்சு, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சாமி படமே கிடையாது சக்தி. ஒரு கல்லு வச்சு அந்த கல்லுல வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், எந்த சாமி படமும் அதுக்குள்ளார இல்ல. ஆனா அந்த அம்மா வந்து அம்மா இன்னைக்கு வருவான்னு மன்றத்துல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர் சொன்னாரு, சுகுமார் சக்தி அந்த இத ஜோதி எடுத்துட்டு உள்ளுக்குள்ள வாங்கன்ட்டு. உள்ள போன உடனே வந்து கண்ணீர் வந்து ஆறா பெருகுது சக்தி. ஜோதிய பார்த்து பார்த்து, அம்மா நீ போன வருஷம் வீட்டுக்கு வந்த, எனக்கு நல்லபடியா அதை பண்ணி கொடுத்த, இந்த வருஷம் நீ வீட்டுக்கு வந்திருக்க, என் பையனுக்கு நல்லபடியா நீ எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கணும், நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன். அழுதுகிட்டே அந்த ஜோதியை பார்த்து நம்ம குரு அம்மாட்ட பேசுற மாதிரியே பேசுது. அவ்வளவு ஆச்சரியம். அந்த அன்னையின் உருவே ஆன்மீக குருவே வருகன்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த அம்மா அந்த ஜோதிய பார்த்து 5 நிமிஷம் பேசு. அப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பக்தி ஊறி போயிருக்கு பாருங்க. அந்த வீட்டுல குரு அம்மா படமெல்லாம் இல்ல. ஆனா ஜோதி வந்து குருவுக்காக அம்மா பர்த்டேக்காகங்கிறது தெரிஞ்சுட்டு அவங்க ஒரு வருஷமும் அழைக்கிறாங்க, கோலம் போட்டு வச்சு. அந்த அம்மா அது மட்டும்தான். அந்த ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு குடிசை, 2 பேர் அது உட்காரலாம், அவ்வளவுதான். ஆனா வந்து அந்த ஜோதிய பார்த்து அந்த அம்மா 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 அம்மான்னு உருக்கம் பாருங்க. அப்பதான் நான் நினைச்சேன் அம்மாவோட அருள்வாக்கு.
உன்னுடைய பூஜை அறையில் என்ன மலர்களுக்கோ மாலைகளுக்கோ பஞ்சமில்லை, சாம்பிராணி, ஊதுபத்தி, அந்த வாசனைக்கெல்லாம் பஞ்சமில்லை. ஆனால் மகளே அந்த ஒரு சொட்டு கண்ணீர் இல்லையே அப்படின்னு சொன்னது. அப்போ இந்த பாட்டு அது இருக்கு. அங்க சாம்பிராணி இல்ல, அம்மா படம் இல்ல. ஆனா கண்ணீர் விடுறவங்க பாருங்க, பக்தி பிரவாகம் தான். அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் உண்மையான பக்தி. அப்போ இந்த அளவு வந்து ஜோதி வீட்டுக்கு வருது அப்படின்னு சொன்னா, அந்த ஜோதி வந்து அன்னையின் குரு ஆமா. இல்லையா? அணு, ஜோதி, குழந்தை, சித்தர், நாகம் என்னுடைய வடிவங்கள்னு சொன்னது. அந்த அம்மாக்கு இவ்வளவு அது விலாவாரியா சொல்ல தெரியாம இருக்கலாம். ஆனால் அது தெய்வம் அப்படிங்கிற அந்த உணர்வு மனதில் வந்து பக்தி எப்படி வந்திருக்கு பாருங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். சோ இந்த அளவுக்கு வந்து அம்மா வந்து அந்த பெண் சமுதாயத்தை மாற்றி இருக்கிறாள் என்றால் அது அம்மாவால மட்டும்தான் முடியும். நிச்சயமா இதுல வந்து ஒன்னு சொல்லியே ஆகணும். நம்ம திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர் வந்து ஒரு தடவை வந்து அம்மாவை பத்தி சொல்றார். அம்மாவினுடைய அருள்வாக்கு ஒவ்வொன்றும் அருள் மணக்கும், தமிழ் பாமணக்கும், அன்பிருக்கும், பண்பிருக்கும், அறம் இருக்கும், உயர்ந்த தரம் இருக்கும், கடமை இருக்கும், கனிவிருக்கும், கனி தமிழும் கூடவே இருக்கும். அதை சொல்லிட்டு அடிகளார் நா அசைந்தால் இந்த நாடே அசைகிறது. சூப்பர். இவ்வளவு பெரிய ஆன்மீக புரட்சியை அடிகளாரை தவிர வேறு யாராலும் செய்திருக்கவே முடியாதுன்னு சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது நிஜம், அது சத்தியம் இல்லையா? யாரால பண்ணிருக்க முடியும்? அம்மா வந்து மீட்டிங் போட்டு மைக் புடிச்சு அம்மா எங்கேயுமே பேசல. அம்மா மௌனமாக இருந்து எவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சாங்க. கருவறைக்குள்ளார வந்து அது வரைக்கும் வந்து யாரு வந்து கருவறைக்குள்ள போக முடியும்? பெண்களுக்கு உடற்கூற்றில் ஏற்படக்கூடிய ஒரு மாறுபாட்டை காரணமாக காட்டி ஆன்மீகத்துறைக்கு அருகதையற்றவர்கள் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் விலக்கு உனக்குத்தான் மகளே, எனக்கு இல்லை. நீ குளிச்சுட்டு என் கருவறைக்குள்ள வந்து என்னை தொட்டு அபிஷேகம் பண்ணு, அலங்காரம் பண்ணு, அர்ச்சனை பண்ணு, ஆராதனை பண்ணுன்னு சொன்னது யாரு? அம்மா தானே. பெண்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதே மாதிரி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா யாகசாலைக்குள்ள பெண்கள் போவதற்கு அனுமதி கிடையாது. ஆனால் யாகசாலைக்குள்ள யாகசாலையை அமைப்பது பெண்கள், அமைப்பது பெண்கள், சக்கரங்களை வரைவது பெண்கள், மந்திரம் படிக்கிறது பெண்கள், அதுல உட்கார்ந்து யாகம் செய்வது பெண்கள். இவ்வளவு பெரிய விஷயத்த அம்மா வந்து பண்ணிருக்காங்களே, சொல்லுங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய புரட்சி. எண்ணங்களில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம், நம்முடைய நோக்கத்தில், அதாவது கண்ணோட்டத்தில், வாழ்க்கையை பற்றிய கண்ணோட்டத்தை புரிந்து கொள்வது அதில் மாற்றம், நாம் செய்யக்கூடிய பணிகளில் மாற்றம், எல்லாருக்கும் மாற்றத்தை கொடுத்து ஏற்றத்தையும் கொடுத்து பெண்களுக்காக இந்த அவதாரம் சொன்னதை அம்மா நிரூபிச்சிருக்கா. இதுக்கு மேல என்ன வேணும் சக்தி? நமக்கு வேற யாரும் பண்ணிருக்க முடியாது. சொன்ன மாதிரி பண்ணிருக்கவே முடியாது, நிச்சயமாக முடியாது. அதே மாதிரி அந்த பட்டி தொட்டி எங்கும் நான் வந்து பக்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துவேங்கிறது, அவங்க எதுனாலும் நாங்க இங்க இருக்க போய் கேட்க போறோம். நாங்க நேரா அங்க வருவோம், அங்க வந்து கோயில் மண்ணை மிதிச்சு நாங்க பாட்டுக்கு அங்க பிரவேசத்தை பண்ணிட்டு போயிட்டா அம்மா எல்லாத்தையும் பாத்துக்குவா. அது ஒரு மிகப்பெரிய பக்தி விழிப்புணர்வு இல்லையா? Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.